என்னம்மா இப்படி இருமிட்டு கிடக்க? டாக்டர்கிட்ட போகுமா? வேண்டாம்ப்பா, அம்மா கசாயம் கொடுத்தா சரியாயிரும்பா. நான் கொடுத்த கசாயம் நல்ல காரச்சாரமான கசாயம் தான், ஓரளவு கேட்டுரும். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. இப்ப இன்னைக்கு காலேஜுக்கு லீவாமா? ஆமாப்பா, என்னால போகவே முடியல. சின்னவ பாவம் தனியா போயிருக்கா. அதெல்லாம் வந்துருவாள்ல. வந்துருவா. எத்தனை நேரம் இவ லீவு போடும்போது அவ தனியா வந்திருக்கா? நாளைக்கு சரியாவலன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடணும்மா. பரிச்சை டைம்ல ஒய்யாம லீவ் எடுக்க வேண்டாம். சரிப்பா. கலோ எச்சுச்சுமி என்ன செய்திய? என்னட்டி இந்த பிள்ளை காலேஜ் போகாம என்னங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு? என்னட்டி இன்னைக்கு நைஸா லீவ் போட்டு போல? இல்ல நெட்டவழியத்த, எனக்கு ஒரே சளி பிடிச்சிருக்கு, பார்த்துக்கிடுங்க, ஒரே இருமல். சரியா போச்சு போ. வெயில் காலத்துல என்னத்தை குளிர குளிர குடிக்கலான்னு எடுத்து குடிச்சு தொண்டை கெட்டி போய் அலைய வேண்டியதா இருக்கம்மா. எம்மா வீட்டுக்குள்ள உட்கார முடியல, வியாத்து ஊத்துது. நாங்க ராத்திரி ஒரு 2-3 மணி நேரம் ஏசியை போட்டு அமர்த்திடுவோம், கரண்ட் பில் ரொம்ப வந்துரும்ல. இப்ப எங்க ரூம்ல ஏசி இருக்குன்னு சொல்லி எங்க அத்தை பாட்டி எல்லாரும் அங்கதான் வந்து படுப்பாவ. இப்ப ராத்திரி எல்லாம் ஒரே கூத்தா இருக்கும். உட்காருமா. இருக்கட்டும். நம்ம எப்பவுமே கொஞ்சம் பேசுவோம், மரத்துக்கு இல்லை நம்ம அக்காவை காணுமேனு பார்க்க வந்தேன். வெங்காயம் எல்லாம் அள்ளி வச்சிருக்காவே, உரிச்சிட்டு இருப்பாவோ. ஆமாட்டி, இவர் இதை சாப்பிடறதுக்கு வந்திருக்கல, மதியம் முட்டை போட போறேன், ஆம்லேட். ஆம்லேட்டா? எனக்கும் சேர்த்து ஒன்று போடுங்கக்கா. உங்க கையால முட்டை சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆயிட்டு? இரு போட்டு தாரேன். என்னன்னே தெரியலக்கா, என்னத்தை திங்களான்னு வயிறு அலையுது பெத்துக்கிடுங்க. எதுவும் வியாதி இருக்குமோ தின்னுட்டே இருக்கிற மாதிரி? அப்படி இல்லாம வியாதி வரப்போகுது என்னமோ தெரியலக்கா, அப்படிதான் தோணுது பத்துடுங்க. நீ பாரு, நல்ல திங்க, ஆனா நல்ல குச்சி கணக்கா இருக்க. நான் ரொம்ப கொஞ்சோண்டு தாண்டி திம்ப, ஆனா பாரு நான் எப்படி இருக்கேன்னு. அது ஒவ்வொருத்தர் உடம்பு வாக்குக்கா. எங்க அம்மாலாம் நல்ல ஒல்லியா தானே இருப்பாவே, அதனாலதான் நானும் இப்படி இருக்கேன். சரி, சீக்கிரம் வெங்காயத்தை விட்டு முட்டையை போடுங்க. போயிட்டு வர பாபு மாமா. இவர் எதுக்கு ஸ்டாண்டு போட்டு கிடக்காரு? உள்ளவா மாமா, நான் போய்கிடுதேன். நான் உங்க அம்மாட்டையா பட்டி கொஞ்சம் பேசணும். சரி, அவசரமாலாம் உள்ள ஓடுதாரு, எரிச்சலா இருக்கப்ப அந்த சோடா குட்டியோட. பங்கஜக்கா என்ன என் புருஷன் குரல் மாதிரி கேக்கு? என்னது, என் புருஷன் வந்திருக்காரு? பங்கஜக்கா வீட்டுல தான் இருக்கீங்களா? வாங்க பாபு தம்பி, வராத ஆள் வந்திருக்கல, உங்க பொண்டாட்டி இங்கதான் இருக்கா. குட் மார்னிங் பாபு மனுஷா. இப்ப சாயந்தரம் ஆயிட்டுட்டி. குட்சாந்திரம் பாபு மனுஷா. பாபு வாப்பா, உட்காரு. ஏக்கா, நான் உங்க பிள்ளைகளுக்கு யாரு? நீங்க என் பிள்ளைகளுக்கு மாமா. என் அவளுக்கு சடங்குக்கு தாய் மாமா முறையெல்லாம் நின்று செஞ்சீங்க எல்லாம் தாய் மாமா. எனக்கு கூட பிறந்தாத தம்பி. அப்ப எது சொன்னாலும் எனக்கு உரிமை இருக்குல்லாக்கா? ஆமாப்பா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சோனியா ஒரு பையன் கூட பைக்ல வந்துட்டு இருக்கா, நான் பார்த்து இறக்கி கூட்டு வரேன். என்னக்கா இது? பையன் கூட பைக்ல வந்தாளா? ஏட்டி, யாரு அந்த பையன்? ஏம்மா, சீனியர் தாம்மா, விஷாலு. பஸ்ஸே வரலம்மா, நின்றுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இவ வேற லீவ் போட்டு தொலைச்சிட்டா. விஷால் இந்த வழியே போனாங்க, உடனே வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க. அதாம ஏறின உடனே பாபுமாவை பார்த்துட்டாரு. பாபு தம்பி, ஆனால் தெரிஞ்ச பையன்தான், அவங்க கூட படிக்கிற தெரிஞ்ச பையன். நம்ம வீட்டில் கூட ஒரு வாரம் கிடந்தாம்ல, அந்த பையன்தான்ப்பா. தெரிஞ்ச பையனை பைக்ல விடலாமாக்கா? நாளைக்கு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இக்கா, உங்களுக்கு நம்ம ஊரை பத்தி தெரியும்லாக்கா? நம்ம என்ன அமெரிக்கா ஆப்பிரிக்காலையாக்கா இருக்கோம்? இந்த மாதிரி பங்கஜ பொண்ணு ஒரு பையன் கூட பைக்ல சுத்துதான்னு ஒருத்தி பேசுவா, இன்னொருத்தி லவ் பண்ணுதான்பா, அப்புறம் இன்னொருத்தி வேற மாதிரி பேசுவாக்கா. நம்ம பிள்ளைல நம்மளே அப்படி பேச விடலாமாக்கா? நீங்களும் இப்படி முட்டாள்தனமா விடுதீங்களக்கா? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பார்த்துடுங்க. பாபு தம்பி, நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான். ஏட்டி, இந்த தெரிஞ்ச அவன் கூட என்னைக்கிட்ட பைக்ல நீ வந்திருக்க, புதுசா இன்னைக்கு ஏறிட்டு வந்திருக்க, உன் காலை முறிக்க இரி. அந்த பையன் ரோட்ல கடந்தான், நம்ம பாவமே ஆதரவு கொடுத்தோம். அதுக்குன்னு இப்படி பைக்கில எல்லாம் சுத்துறதெல்லாம் அந்த அப்பாவுக்கு பிடிக்காது பத்துக்க. ஆமா, படிப்புக்கு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வீட்டை பிடிச்சு போட்டுருவேன். எப்பா, ஒரு ஆள் நமக்கு லிஃப்ட் கொடுத்தா எப்படிப்பா, அதே மாதிரி தானப்பா இதுவும். ஏன்ப்பா இதெல்லாம் இப்படி பெருசு பண்றீங்க? சரி, இந்த பாபு மாமாவாலதான். என்ன பாபு இங்க வந்து 7:30 எழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு? பாபு மனுஷா, அந்த பிள்ளைல காலேஜ் படிக்க நீர் சும்மா இரியும். வாய மூடு, நீ ஒரு கிணத்து தவளை, உனக்கு ஒரு அளவும் தெரியாது. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியே சீனு தானே ஓட்டிக்கிட்டு இருக்க. இவர் என்ன நம்ம ரகசியத்தெல்லாம் புட்டு வைக்காரு? பாபு தம்பி, இனி இந்த மாதிரி நடக்காதுப்பா, கோவப்படாதுங்க. இருங்க, காபி கொண்டு வரேன். இருக்கட்டும்க்கா, நான் மனசுல தோணது சொல்லிட்டேங்க, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. மாணிக்கனை தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. ஆபீஸ்ல வேலை இருக்கு,
ஒரு அஃபிஷியல் விஷயமா தான் வெளியே வந்த மத்துக்கிடுங்க போயிட்டாரேன். பாபு மனசா எதுல வந்தீங்க? பைக்ல தானே? போற வழியில வீட்டுல விட்டுருங்க. எப்படி வந்தியோ அப்படியே போ, நான் வேற வழியா போயிருவேன். ஏட்டி எதுவும் நினச்சிக்கிட்டாதானே இந்த பாபு மனசுக்கு 7:30 இழுத்து விட்டாருன்னு. அவர் கொஞ்சம் அப்படித்தான், அவர் கொஞ்சம் பட்டிக்காட்டு ஆளு, அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நீ எதுவும் நினச்சிக்கிடாதம்மா, சரியா? அழுவாத. தூர போங்க நெட்ட வழியத்த. ஏன் புருஷன் பண்ணதுக்கு இந்த பிள்ளை என்கிட்டலாம் எரிஞ்சு விழுந்துட்டு போகுது மெண்டலு. இதே முதலும் கடைசியா இருக்கட்டும். மறுபடி பைக்ல கீக்கில வரத யாராவது வந்து சொன்னாங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. போ துணி மாதிரி காப்பி குடிக்கவா. திடீர்னு எங்க இருந்து தான் வந்தாரு அந்த பாபு மாமாசி. இப்போ இருக்கிற நிலைமையில ஆம்புலேட் கேட்டால் செருப்பட்டி விழும். அப்படியே கிளம்பிடுவோம். கேட்க நான் போயிட்டாரேன். சரிம்மா. சரிம்மான்னு முடிச்சு விட்டாங்க. அப்படின்னா முட்டை கிடைக்காதுன்னு அர்த்தம். ஒரு பேச்சு காட்டு இருமா முட்டை தரேன்னு சொல்லுவான்னு நினச்சேன்னு சொல்லலையே. சரி இன்னைக்கு முட்டை திங்கணும்னு நமக்கு இல்லை போல, போவோம். இல்லை அந்த பாபு மனுஷனால இந்த முட்டையை தின்னதுக்கு அப்புறமா வந்து தொலைஞ்சிருக்கலாம்ல. இந்த அக்கா வெங்காயம் வெட்டிட்டு இருக்கும்போதே வந்து 7:30 கூட்டிட்டு போயிட்டாரு பசை. பாரு, இப்படி வந்து ஒரு ஆள் சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கணுமா? நம்ம இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோமோன்னு என் மனசுல படுது. ஏங்க இதுதானே முதல் தடவை, இனிமே இது வேற நடக்காத மாதிரி பாத்துக்கிடுவா, சரியா? கோவப்படாதங்க. என்ன கன்சிக்கா, நேரம் ஆயிட்டு 9 மணிக்கு கடைக்கு வந்துருவேன், இன்னைக்கு 10 ஆயிட்டு. கொஞ்சம் வெளியே வேலை விஷயமா பெருந்த மண்டக்கிட்டு ஐயா, முதலாளி ஐயா. என்ன வேலை? நேற்று மதியானத்துக்கு மேலே கேரளா போயிருந்தேன் லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக. வரதுக்கு காலையில ரொம்ப நேரம் ஆயிட்டு. லாட்ரி விடவே மட்டும் போல எப்பவுமே அதிர்ஷ்டம் அடிச்சிட்டு இருக்காது கன்சிகா, உழைச்சுதான் முன்னேறணும். பரவாயில்ல, நான் மாசத்துல ஒரு நாள் டிக்கெட் வாங்குறதுனால ஒன்றும் பெருசா எனக்கு நஷ்டமாயிர போறதில்ல. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, உனக்கு இதுலயா இருந்துட்டு போ. சரி முதலாளி ஐயா, நீங்க கிளம்புங்க, நான் வியாபாரத்தை பாக்கேன். சரி. காலையில தாடிக்காரன் வரான். என்னென்ன வேணும்? எங்க எலிஃபண்ட் மேடம்க்கு 4 பிரெட் பாக்கெட்டும் 4 பன்னும் வேணும். கன்சிகா, காலையில பிரஸ்ஸா போட்ட 4 பிரெட் பாக்கெட்டும் பண்ணி எடுத்து கொடுமா. இவன் ஒரு மர்மமான ஆளாச்சு. நீங்க ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து போன் பேசிட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தே விலை உயர்ந்த போன்லாம் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு ஆள்கிட்டையும் பேசிட்டு இருந்தீங்க. இந்த ஆள் நல்ல டிப்டாப்பா இருந்தாரு. உங்களை பார்த்தா பிச்சைக்கார மாதிரியும் வேலைக்கார மாதிரியும் எனக்கு தெரியவே இல்லை. நீங்க எதுவும் சிஐடியா இருக்கீங்களோ? இவா என்ன என்னைய பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளோ? சொல்லுங்கண்ணே, நீங்க யாரு? என்னது இது இப்படி ஓடுதாரு? அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்கு. இவர் நம்பவே கூடாது. இவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஊர்ல இருக்காரு. இவர் இந்த குண்டு பொம்பளைகிட்ட வேலை செய்தார்ல, அதோடைய பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போக வந்திருக்காருன்னு நினைக்கேன். ஐயோ, இவன் ஒரு கொள்ளைக்காரன். பிரெட்டும் பண்ணும் வேண்டான்னு ஓடலாம் செய்தான். ஐயோ, வியாபாரம் போச்சு. பூ 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 வேணுமா? பூ கேக்கு 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 வேணுமாமா? கேக்கு. தலைவரே, உங்ககிட்ட நான் பார்ட் டைமா வேலை பார்க்கேன், சம்பளமே போடல, தேதி 10 ஆயிட்ட. என்னடே நீ வேலை செஞ்சுட்டேன்னு சம்பளம் கொடுக்கணும்? ஒரு 4 நாள் வந்திருப்பியா? ஒரு வேலையும் செய்யலை. உனக்கு 1 மாதம் சம்பளம் கொடுக்கணுமாக்கும். 4 நாளைக்கு உனக்கு 100 போட்டு 400 தரம் ஓடிரு. என்ன தலைவர் இப்படி பேசிட்டீங்க? கூட இருக்கும், ஒரு 10 நாளாட்டும் வந்திருப்பேன். கிழிச்ச 10 நாள்லாம் நீ வரவே இல்லை. எனக்கு அசிஸ்டண்டே வேண்டாம். இந்த ஆரஞ்சு மண்டையாக இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, அழகாக எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான். நீ ஒரு காசுக்கு ஆக மாட்ட. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஆளையே கிடைக்கலப்பா. சம்பளமே போடலைன்னா உங்ககிட்ட எவன் வேலைக்கு வருவான்? ஆமாம், அடியால் மாதிரி கூடையே நிற்க உனக்கு இதுக்கு சம்பளமாப்பா? என்ன இந்த லூசு சம்மந்தம் இல்லாமல் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கையில் என்ன ஒரு பெரிய பெட்டி. தேனீக்களே, பூச்சிகளே, இந்த அனுக்காம பாருங்க பஞ்சாயத்து தலைவர், அவனை போய் கடிச்சு தின்றுங்க. ஏற்கனவே நல்ல எலும்பு மாதிரி தான் இருக்கான். யாத்தாடி, இது தேனி பூச்சி. ஐயோ, இது கொட்டிருமே. நல்ல கடி வாங்கி சாவு பஞ்சாயத்து. எம்மாடி, இவ என்ன இப்படி பண்ணிட்டடக்கா? ஓடு ஓடு ஓடு. இன்னும் கொஞ்சம் இது என்னைய நோக்கி வருது. ஐயா, இந்த பூச்சி சனியினோட நம்ப முடியாது, நம்மளையும் விரட்டுத. ஐயா, ஸ்லீவ்லெஸ் வேற போட்டிருக்கேனே, யாத்தாடி கடிச்சு கொண்டு விடுமே. விசால் என்னோட ஒரு வயசு பெரிய பையனா? இது தெரியாம நான் காலேஜ் படிக்கிற பையன் நினைச்சுக்கிட்டு விசாலன்னு கூப்பிட்டுட்டேனே. அவன் காலேஜ் 4 வருஷம் முடிச்சு அதுக்கப்புறமா 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கானாம. எம்மி
ஐயா நம்மளோட வயசுல மூத்தவன் தெரியாம யாய் வாயின் கூப்பிட்டோமே. சரி கழுதை நம்ம வந்தா விசால் சார் வாங்க போங்கன்னு சொல்லிடுவோம். வேற என்ன செய்ய? நல்ல மிதிங்க மிதிங்க உமாக்கா, நல்ல மிதிங்க. சரியாவே மிதிக்க மாட்டேங்க. என்ன கருப்புருண்டை நல்ல மிதிங்க. மேடம் கருப்புருண்டைன்னு யாரு சொன்னா என் பேரை? என்ன எனக்கு உங்க பேர் தெரியாதுன்னா பின்னாடி இருக்கிற உமாக்கா அப்படிதான் சொன்னாவ. யோ உமாக்கோ, என்ன வாய் ரொம்ப கூட்டிட்டோ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், தப்பா நினைச்சுக்கிடாத காத்தவராயா. முதல்ல என் பேர் காத்தவராயனே கிடையாது, என் பேர் மாதவன். இக பேசிட்டே இருந்தீங்கன்னா சம்பளத்தை கட் பண்ணி ரொம்ப தேடுங்க. மூலமா வேலையை பாருங்க. எப்போ கிராமத்துல இருந்து வந்தா இந்த தர்சினி ஏதோ மகராஜன் புண்ணியத்துல பேட்டரி வச்சு கொடுத்துருக்காரு. என்ன போடு போடுதா எல்லாத்தையும் அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கு. எப்போ நம்மளும் இருக்காம டீ கடையில வேலை பார்த்து கொஞ்சம் ஏதாட்டும் சம்பளம் கிடைக்கும்னு இங்க கொஞ்ச நேரம் பார்ட் டைமா பார்க்கும். இவட்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு இருக்கு. வராரு வராரு விசால் வராரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் விசால். விசால் நீங்க பண்ண ஒர்க் எல்லாமே பார்த்தேன், சூப்பரா இருந்தது. நான் சொல்லாத வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. இதுல இருந்தே உங்களுடைய படிப்பு எவ்வளவு நீங்க அறிவாளிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மேடம் நேரத்துல இருந்து விஷால் விஷால்னு கூப்பிட்டு இருந்தீங்க, வாப்போன்னு கூப்பிட்டீங்க, இன்னைக்கு மரியாதையா கூப்பிடுறீங்க. இன்னைக்குதான் உங்க ரெஸ்யூம்ல உங்க டேட்டா பர்த் பார்த்த பத்தி நீங்க என்ன விட 2 வயசு பெரிய ஆளு. அதனால வயசுல முதல்ல மரியாதை கொடுக்கணும் பத்தியா? அப்படிலாம் இல்ல மேடம், நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர் அவ்வளவுதான். ஐயா இன்னும் 2 நாள் போச்சு நீங்க என்ன முழுங்கிருவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான இங்கிலீஷ் பேசுறீங்க, எல்லா கடற்கொலக்கும் பாக்கீங்க, பயங்கர டேலண்டா ஆளா இருக்கீங்க. பேசாம உங்களை மேனேஜரா தான் போடணும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மேனேஜர் ஆக்குங்க, அவசரம் இல்லை மேடம். ஏற்கனவே ஒரு மேனேஜர் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பாப்போம் பாப்போம். மேடம் என் ஒர்க்கில் எதுவும் குறை இருக்கா? ஐயா நீங்க வேற, உங்க இங்கிலீஷுக்கு என்னால ஈடு கொடுக்கவே முடியல. சூப்பர் சூப்பர் போங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் நீங்க பார்க்கணும் சரியா? நீங்க நல்ல படபடன்னு கத்துக்கிட்டீங்க விசால் சாரு. கண்டிப்பா கண்டிப்பா மேடம். உங்களுக்கு ஒரு எம்பி ஆகிற அளவுக்குலாம் தகுதி இருக்கு. அவ்வளவு அறிவாளியா இருக்கியே. என்னத்துக்கு 2 பேரும் கஞ்சி கஞ்சி பேசுதாவன்னு தெரியலையே. ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம். சரி நீங்க போய் ஒர்க் பாருங்க. சரி மேம். அம்மா ஐயோ மேடம் என்னாச்சு என்னாச்சு? ஐயா தேங்காய் விழுந்துட்டு. வாங்க தூக்குங்க தூக்குங்க மேடம், ஹாஸ்பிட்டல் தூக்குங்க. இப்பதான் நம்ம வாய் வச்சோம், அதுக்குள்ள மண்டையில தேங்காய் விழுந்து மலந்துட்டாளே. நாங்க வர முடியாது, நாங்க இந்த தேங்காய்லாம் உடைக்கிறோன்னா மேடம் ஏசுவாங்க. லூசு மாதிரி பேசாதீங்க, வாங்க மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். தர்சினி மேடம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க.